ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு அழகான இடத்துக்கு போறோம். பாரிஸ்லயே வச்சு ஒரு அழகான பிளேஸ்னு சொல்லுவாங்க அது. அண்ட் நான் ஒரு டெசர்ட் பிளேஸ் வேற பார்த்து வச்சிருக்கேன், லெபனீஸ் ஐஸ்கிரீம். ஸோ அந்த பிளேஸ்க்கு போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே பார்க்கவே ரொம்ப லைவ்லியா இருக்கு. ஆஸ் யூஸ்வல் நம்மளோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற நம்மளோட ட்ரான்ஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருந்தது. ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். சரி ஓகே எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஸ்பெஷலான பிளேஸ் கிளம்பிட்டோம். மவுண்ட் பேர்னஸ்லேருந்து எப்படி போகணும் சுரேன்? உனக்கே தெரியுமே. எல்லாமே பார்க்கவே லைவ்லியா இருக்கு. நான் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாரிஸ்க்கு வந்தனே. கொஞ்சம் 2 வாரமா இல்ல 6 வாரமா 6 மாசமா 8 மாசமா 8 மாசம் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னதாலும் அவ்வளவு அளவுக்கு தெரியாது எனக்கு. நானா தனியா போனா மேப் வச்சுப்பேன். இப்பதான் மேப்பே என் கூட வருது. அதனால நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான் தான் மேப். ஸோ இப்போ மவுண்ட் பேர்னஸ் போயிட்டு அங்கேருந்து ஒரு மெட்ரோ எடுத்துட்டு நேராக லொக்கேஷன் போயிடுவோம். ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம் மவுண்ட் மார்க்கு. மவுண்ட் மார்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டெசர்ட் பிளேஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த டெசர்ட் பிளேஸ் வந்துட்டோம். அந்த டெசர்ட் பிளேஸ் பேர் வந்து பஷீர். அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு ஒரு 90 இயர்ஸாக வந்துட்டு இருக்குது லெபனனில். ஓவர் அரௌண்ட் 60 to 90 ஸ்டோர்ஸ் வந்து லெபனனில் அவங்க வச்சுருக்காங்க. எங்கள் ஃபேமஸானது வந்துட்டு அவங்களோட லெபனீஸ் அச்சாட் ஐஸ்கிரீம் தான். அதுக்கு தான் இப்போ போய் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, நம்ம டைரெக்டாக அந்த ஷாப்க்கே வந்துட்டோம். இது வந்து பாரிஸில் மொத்தம் 2 பஷீர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்திருக்கிறது வந்து மவுண்ட் மார்க்கில் இருக்க பஷீருக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் கடை. Good evening. No, yeah, I've been here before. I want to mix flavors as well. Can I have pistachio? And can I try rose as well, please? Okay. ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. இது நல்லா இருக்கு. ஓகே, இங்கே வந்து கப்பு கோன் 2 வச்சுருக்காங்க. நம்ம வந்து கோனில் கொடுத்து சொல்லி கேட்டிருக்கோம். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்காங்க விதவிதமாக. லைக் ரோஸ், லெமன், ஆப்ரிகாட், பிளாக்பெர்ரி, காஃபி, டார்க் சாக்லேட், பாதாம், பிஸ்தா, இன்னும் பல வகைகள் வச்சுருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக பிஸ்தாஷியோ போட்டு அடிக்கிறாங்க. ஐஸ்கிரீம் வச்சு அதுக்கு மேலே ஃபுல்லாக பிஸ்தாஷியோ அதுக்கு மேலே போட்டு தட்டிகிட்டே இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயும் பிஸ்தாஷியோ ஃப்ளேவர் இருக்குது, இதுக்கு மேலேயும் பிஸ்தாஷியோ போடுறாங்கல்ல. செமையாக இருக்குது. அப்படியே வாய்க்குள்ள மெல்ட் ஆகுது இந்த ஐஸ்கிரீம். மேலே என்னது வெண்ணிலா? மேலே வந்துட்டு கிளாட்டட் க்ரீம் அவங்களே சாண்டிலி செஞ்சுருக்காங்க. அவங்க கடையிலே செஞ்ச ரெசிபி இதுவும். யூஸ்வலாகவே இங்கே பயங்கர க்ரௌடாக நிற்கும். லைக் அந்த பிளாக் கார் வரைக்குமே கூட்டம் நிற்கும். பட் ஆனால் இன்னைக்கு வீக் டேஸ், அதுவும் இல்லாமல் டைம் வந்து இப்போ என்ன 8:30 இருக்குமா? 8:30 9 ஆக போகுது. அதனால் இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஐஸ்கிரீம்குள்ளேயே முழுகிட்டேன், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா எல்லாரும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது மஸ்ட். இது சொல்லுங்கள், எப்படி இருக்கு இந்த ஐஸ்கிரீம்? இது வந்து நான் செகண்ட் டைம் சாப்பிட்றேன். பட் ஆனால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது இந்த டைம். மேலே இருக்கிற அந்த விப் க்ரீம் கூட இருக்கிற பிஸ்தாஷியாவும், கீழே ஐஸ்கிரீம் கூட இருக்கிற பிஸ்தாஷியாவும் டிஃப்ரெண்டாக இருக்குது. கீழேருந்து நம்ம பைட் எடுக்கும்போது வந்து கோல்டாக அது கூட பிஸ்தாஷியோ சேர்ந்து வர மாதிரி இருக்குது. மேலேருந்து எடுக்கும்போது அப்படியே வாமாக வந்து அது கூட பிஸ்தாஷியோ வர மாதிரி இருக்குது அந்த விப் க்ரீம் கூட. ஆனால் வந்து ஒவ்வொரு பைட்லேயுமே வந்து பிஸ்தாஷியோ இருக்குது. அது ஒரு மாதிரி நல்ல டெக்ஸ்டர் கொடுக்குது நம்ம சாப்பிட்றப்போ. யாராவது இந்த பக்கம் மவுண்ட் மார்க் பக்கமோ இல்லை சாக்ரே கோர் பக்கமோ வந்தீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுங்கள். லைக் யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் அண்ட் யூ வில் தேங்க் அஸ். இல்லை, என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா இது 100% ஆர்கானிக்ல மில்க், ஹோல் மில்க் எல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து நோ எக்ஸ் அட் ஆல். இட்ஸ் ஜஸ்ட் ஐஸ்கிரீம் ஹோல். அப்படியா? எக் இருக்கா? எக் இல்லையா? சுத்தமாக இல்லையா? ஜஸ்ட் ஹோல் மில்க் அண்ட் ஃப்ளேவர்ஸ், தட்ஸ் இட்.
ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே இல்லை, ஆர்கானிக் ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆமாம், பயோமார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தேன். ஆமாம், ஸோ இட்ஸ் வெரி ஹெல்த்தி as well ஹெல்த்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. except the sweet. ஸோ ஃபைனலி வி ரீச் அவர் டெஸ்டினேஷன். நம்ம இங்கே தான் வந்திருக்கோம், மோமார் ரீஜனுக்கு வந்திருக்கோம் சாக்ரட்-கோர் பார்க்கறதுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சாக்ரட் சர்ச். அந்த சாக்ரட் சர்ச் தான் சேக்ரெட் ஹார்ட் சர்ச் வந்திருக்கு. அந்த சர்ச் வந்து 1987ல பில்ட் பண்ணாங்க. No, not 1987. இல்ல தெரியல எனக்கு. 1875 to 1914ல வந்துட்டு இந்த சர்ச் பில்ட் 100 years பண்ணிருக்காங்க. 100 years ஆச்சு ஆல்மோஸ்ட். Yeah. ஓகேவா, மேலே போ. வாங்க போலாம். வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ல போகலாம். ஒன்று வந்து ஸ்டார் கேஸ் எடுத்து போகலாம். ஸ்டார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மயக்கமே வருதுங்க, அவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ் என்னால் கண்டிப்பாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு ட்ராம்வேலையும் போகலாம். அந்த ஃபர்னிகுலரில் போனோம்னா ஒரு சின்ன பெட்டி மாதிரி வச்சுருக்காங்க, அது வந்து நம்ம மேலே கூட்டிகிட்டு போவோம், நம்ம பழனி கோவிலில் கூட்டிகிட்டு போவோம்ல அந்த மாதிரி. ஸோ வாங்க போகலாம் இப்போ மேலே நம்ம. ஸோ இங்கேயும் சேம் சிஸ்டம் தான். லைக் இதை வேலிடேட் பண்ணிவிட்டு இதுதான் அந்த காவியா சின்ன பெட்டி. இதோ காவியா போகிற பாருங்க, இதில் வந்து காமிச்சிட்டே இருக்கும் எவ்வளோ பிளேசஸ் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு. இன்னும் வந்து 17% உள்ளே போகலாம். இன்னும் இது கிளம்புறதுக்கு 16-15 செகண்ட்ஸ் இருக்குங்க. இதுதான் அந்த ஸ்டெப்ஸ். ரொம்ப நேரம் போகும், ஸ்டெப்ஸ் நடக்கும். இதில் வந்து டக்குனு வந்துடலாம் மேலே. ஸோ ஃபைனலி நம்ம மேலே வந்தாச்சு. செமையா இருக்குல்ல? இவ்வளோ அழகா இருக்கு. இருங்க உங்களுக்கு பார்த்தா சன்செட்டுக்கு செம அழகா இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பர்சன் உட்காந்துருக்காங்க. ஜஸ்ட் வீக் டே தான் இது, வீக் டேலேயே இவ்வளோ உட்காந்துருக்காங்க. வீக்கெண்ட்லாம் இன்னும் பயங்கர க்ரௌடாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் கேப்பே தெரியாது, அவ்வளோ இருக்கு. ஃபுல் க்ரௌடடாக உட்காந்துருப்பாங்க. மேபி நான் ஃபோட்டோ இருக்கேன்ட்டு லாஸ்ட் இயர் வந்து படுத்தது, அதை வேணால் நான் அட்டாச் பண்ணுறேன். பயங்கர க்ரௌடடாக இருக்கும். இங்கே நடந்தும் போக முடியாது, நிற்கவும் முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இது அப்படியே இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பாரிஸோட ஸ்கைல் அண்ட் வியூ. மக்கள்லாம் எல்லாம் ஒரே வைப்ல இருக்காங்க பயங்கரமா. மேலே போகலாம் நம்ம. மேபி நீயும் போய் ஒரு டான்ஸ் போட்டு வா. ஐயோ, நான் ஆடினா ஊரே சிரிக்கும் சுரேன், என்னால் முடியாது. அதுதான் வைப். அங்க பாரு தலைவர் எப்படி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த சாக்ரட்-கோர்ங்கிற சர்ச், ரொம்ப ஃபேமஸான சர்ச். பாரிஸோட இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவனுங்க வந்து எல்லா விஷயத்தையுமே லவ் கூட வந்து அசோசியேட் பண்ணிப்பானுங்க. ஸோ தட் இவங்க வந்து சிட்டி ஆஃப் லவ் அப்படின்னு பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஸோ இங்கே வந்து எல்லாரும் லைக் கப்புள்ஸ்லாம் வந்து இங்கே ப்ரே பண்ணிட்டு இங்கேயே நிறைய பேர் வந்து லாக்லாம் விற்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி இந்த மாதிரி இங்கேயே லாக் போட்டு வச்சுருவாங்க. ஸோ தட் அவங்க வந்து பிரியக்கூடாது, அவங்க லவ் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ வர டூரிஸ்ட்டுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ லாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னு.
டைம் இப்போ வந்து 9:30 ஆகுது. எவ்வளோ பஸ்ஸிங்காக இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, டூரிஸ்ட் வந்து இருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இங்கே. நாங்கள் போக போக காமிக்கிறோம் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டு எவ்வளோ லைவ்லியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து வெளியில டெரேஸ்ல சாப்பிட்றது, வைன் சிப் பண்றாங்க. எல்லாமே பார்க்கவே ரொம்ப லைவ்லியா இருக்கு. இந்த மாதிரி 9:30 ஆகுது. இந்த டைம்க்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி 9:30 மாதிரியே தெரியல. 9:30 மாதிரியே தெரியல. ஏன்னா வெயில் இன்னும் இருக்குல்ல, வெளிச்சம் நல்லா தெரியறதுனால 9:30 தெரிய மாட்டேங்குது. இந்த ஏரியா சுத்தி பார்த்தாலே தெரியும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்ப நம்மளோட போர்ட்ரேட்ஸ் வேணும்னா இந்த போர்ட்ரேட்ஸ்லாம் பண்றவங்க இருக்காங்க. அந்த எங்கேயும் காதல்ல வந்துட்டு ஹன்சிகா மோத்வானியும் ஜெயம் ரவியும் வந்துட்டு ஒரு இடத்துல போட்டோ எடுப்பாங்கல்ல, போர்ட்ரேட் வரைவாங்கல்ல, அது இந்த இடம் தான். பாருங்க அந்த பையனோட போர்ட்ரேட் எவ்வளவு அழகா வரைஞ்சிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஒருத்தவங்களோட போர்ட்ரேட்டை வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் டூரிஸ்ட் க்ரௌடா இல்ல லோக்கல் பீப்புளா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. நான் இந்த டைமுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த ஏரியா எப்படி இருக்கு சுரேன்? செம லைவ்லியா இருக்கு. ஆல்சோ வந்து ரொம்ப அழகா இருக்கு. எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. எல்லா இதுலயும் வந்து கூட்டம் சகன்னு இருக்கு. இது ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். இங்க பாருங்க, இந்நேரத்துக்கு இங்க இருக்கவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஜாகிங். மணி 9:45 ஆச்சு. ஜாகிங் ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இது ஒரு ஃபேமஸான பில்டிங். ஓகே, இன்னொருத்தவங்களும் வராங்க ஜாகிங் போறதுக்கு. பயங்கர ஃபிட்டா இருக்காங்க அப்பா எல்லாம். லா மெய்சான் ரோஸ் ஃபேமஸான கெஃபே. இங்கே வேன் காக், அதுக்கப்புறம் வந்து பிகாசோலாம் வந்து ஒரு காலத்தில் இருந்தாங்கலாம். இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கெஃபே ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக. நான் கூட ஃபோட்டோ எடுத்துருந்தேன். இது வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸ். இங்கேருந்து பார்த்தா அந்த பனரோமிக் வியூ கூட தெரியும். இந்த நெய்பர்ஹுட்டில் தான் வந்து வேன் காக் வந்து இருந்திருக்காரு 19th செஞ்சுரியில். அவர் வந்து ஒரு ஃபேமஸான பெயிண்டர். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஆர்டிஸ்டோட ஹோம் ஒரு காலத்தில். வீடே பாருங்க எவ்வளோ அழகழகாக இருக்கு. ஸோ ஒரு காலத்தில் வந்து பாரிஸ் வந்து லைக் இட் வாஸ் ஓவர் ஃப்ளோயிங் வித் ஆல் த ஆர்டிஸ்ட். லைக் ஃப்ரான்ஸில் யூரோப்பில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து இங்கே வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வந்து லைக் மெஜாரிட்டி ஆஃப் தெம் லைக் தே லிவ் ஹியர் இந்த மோண்ட்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து டலிடாவோடது. இவங்க வந்து இங்கே தான் லிவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பஸ்ட்டை தடவுனா வந்து நம்மளுக்கு வந்து நிறையா லக் கிடைக்குமா. என்னென்ன சொல்றான் பாருங்க. வந்து இங்க ஒரு நம்பிக்கை. இவங்க வந்து ஃபேமஸான ஒப்பேரா ஆர்டிஸ்ட். அவங்க இங்க இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அவங்க ஸ்டாச்சு வந்து கருப்பா இருக்கு. அவங்க பஸ் மட்டும் வந்து நல்லா எல்லாரும் தேய்ச்சி நல்லா பாலிஷ்டா வச்சிருக்காங்க. இப்போ நான் தடவி முடிச்சுட்டேன். இப்போ சுரேன் போய் லக் வேணும்னு சொல்லிட்டு அவன் தடவை போறானோ. எனக்கும் லக் வேணும்ல. ஒரு 8:30 போல நாங்க இங்க வந்தோம். மோன்மார்க்கு வந்துட்டு சாக்ரர் க்ரோ பார்த்தோம். பஷீர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். எஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செமையா இருந்துச்சு. அப்புறம் சாக்ரர் க்ரோ பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்டிக் பிளேசஸ்லாம் பார்த்தோம். கடைசியா இங்க டலிடா ஸ்டாச்சு கிட்ட வந்து செட்டில் ஆயிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் உட்கார்ந்திருக்கோம். தேய்ச்சிட்டு நிறைய லக்கு வாங்கிட்டு நாங்க இங்க இப்போ உட்காந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். மணி 10:30 ஆச்சு. 10:30க்கு மேலேயே ஆச்சு ஆக்சுவலி. இங்கே பாருங்க, ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். Until then, it's bye from Kavya and Suren and Dalida. Bye bye. Bye bye.